காத்தவராய வர வாமா. ஐயோ காத்தவராய அந்த பாவிய பழி வாங்கணும் தாயே. என்ன ஒழிச்சு கட்டுறதுக்கு ஊரை சேர்க்கிறியா? இப்ப ஒன்ன ஒழிச்சு கட்டுறேன். உன்னை காப்பாத்துறதுக்கு எந்த ஊர் வருதுன்னு பாக்குற?
ஐயா அவரை விட்டுடுங்கய்யா, மன்னிச்சிடுங்கய்யா. ஐயா கொண்டுடாதீங்கய்யா, என் தாலியை காப்பாத்துங்கய்யா. ஐயா உங்களை கெஞ்சி கேட்கிறேன், அவரை விட்டுடுங்கய்யா. ஐயா வேண்டாம் ஐயா, ஐயா உங்களை கெஞ்சி கேட்கிறேன். ஐயோ ஆத்தா, உன் சன்னிதானத்துலதான் என் கழுத்த தாலி ஏறிச்சு. அந்த தாலியை ஒருத்த அறுத்துக்கும், அவன் கழுத்த அறுக்காம விட்டுடாத. காளி ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ராஞ்சா கண்ணபுரம், சாதித்தா சமயபுரம், வேண்டினால் வெக்காளி, வேறொருப்பால் வெட்டுடை காளி. ஆமா ஆமா, நான் எத்தனையோ சாமிகளை பார்த்திருக்கேன். ஆனா இந்த அம்மனுடைய மகத்துவத்தை சொல்லவே முடியாதுப்பா. யாராவது ஏதாவது தப்பு செஞ்சா பாதிக்கப்பட்டவங்க ஆத்தா சன்னதில வேண்டிக்கிட்டு காசை வெட்டி போட்டா போதும், எதிராளியை நிர்மூலமாக்கிடுவான். அவளுக்கு பூசாரி அறுக்கிறதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கீங்க. இது உங்க மகளா? என் மகன்னு சொல்றதை விட ஆத்தா என்கிட்ட கொடுத்து வச்சிருக்க பொக்கிஷன்னு தாங்க சொல்லணும். அது என்ன அப்படி சொல்றீங்க? இவ பிறந்ததும் பெத்தவ போயிட்டான். இவளை எப்படியுமா வளர்க்க போறேன்னு அம்மாட்ட கேட்டேன். அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டான். சொன்ன நம்ப மாட்டீங்க, இவளுக்கு 2 வயசு இருக்கும். அப்ப ஒரு முத்தமா முத்தமா, என் மக கன்னிமா இந்த பக்கம் பாத்தியா? இல்லீங்களா சாமி? எங்க போயிருப்பா? கன்னிமா கன்னிமா, ஏய் தம்பிகளா, என் மக கன்னிமாவை பாத்தீங்களா? பாக்கல பாக்கல. கன்னிமா 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 கன்னிமா. நீங்க சொல்றது ரொம்ப அதிசயமா இருக்கு. ஆமாங்க, அந்த காளியாத்தா மடியில தான் அவ வளர்ந்தா. ஆத்தா அவளை வளர்த்தாளா இல்ல ஆத்தாளே அவ ரூபத்துல வளர்ந்தாளான்னு இந்த ஊரே பேச ஆரம்பிச்சு.
அத்தா மகமாயி வெற்றுடைகாளி. அப்பா, நான் குறிமேடைக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. அவ இங்க இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பொண்ணு. அங்க போயிட்டா இந்த ஊருக்கே அவ ஆத்தா. வாங்க, நாமளும் குறிமேடைக்கு போலாம். என்னடா ஒரே கூட்டமா இருக்கு? அதான குறிமேடை. ஆத்தா அழகான பொண்ணுக்குள்ள புகுந்துகிட்டு ஆடுற, என் மனசையும் ஆடுற. இப்பதான் புரியுது குறிமேட்ல ஏண்டா இவனை கூட்டம் இருக்குதுன்னு. தாயும் பொண்ணு, தாரமும் பொண்ணு. ஆனா தாய்க்கும் தாரத்துக்கும் தராதரம் இருக்கப்பா. அப்படியா? ஆமா, நீ என்னமோ குறி சொல்லுவியாமே, என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு உன்னால சொல்ல முடியுமா? நீ நினைக்கிறதும் நான் நடத்துறதும் ஒரு விளையாட்டு. உனக்கும் எனக்கும் ஒரு வழக்கு இருக்கு. அது கூடிய சீக்கிரம் நடக்கும். வழக்கா? எங்கிட்டியா?
கிழக்கே உதிக்கும் சூரியன் மேற்கே உதிச்சாலும் உதிக்கும். என்கிட்ட யாராலும் வழக்காடி ஜெயிக்க முடியாது. நெருப்பு குழந்தைங்க கண்ணுக்கு விசித்திரமா தான் தெரியும். அது தொட்டுட்டு கையை சுட்டுக்கிட்டு அழும்போதுதான் புரியும். யாராவது நெருப்ப மடியில அள்ளி கட்டிக்குவாங்களா? நீதான் கட்டிக்குவ. நெருப்பையா உன்னையா? உன்னைய போட்டு வந்து பேசிக்கிறேன். ரெடி பண்ணுங்கடா. அப்பா, என் பார்வையிலிருந்து பக்தர்கள் தப்பிக்கலாம், பாவிகள் தப்பிக்கவே முடியாது. அந்த பாவிகள் திருந்துறதுலதான் இந்த பராசக்தியோட பெருமை. ஏன்டா எனக்கு மகனா வந்து பிறந்த? நீயே பெத்துட்டு என்ன கேள்வி கேக்குறியா? நீ பெரிய தமாஷான ஆளியா? என்ன உன்னை பத்தி ஊர்ல என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? நீ செஞ்ச பாவத்துல பாதி கூட நான் செய்யலையேன்னு எல்லாரும் கவலைப்படுறாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே இதெல்லாம் கத்து கொடுத்ததே நீதானே. நீ எனக்கு அப்ப மட்டுமல்ல குரு. குரு நீ செஞ்ச கொடுமைகளுக்கெல்லாம் என்ன சாட்சி வச்சுத்தானே பண்ணுன? மறந்துட்டியா? நானாவது ஒண்டிக்கிட்ட ஏதோ பாக்குற இடத்துல பிடிச்சவளா இருந்தா மட்டும் பிடிக்கிறேன். ஓங்காலத்துல நம்ம மாளிகை தாண்டி பொண்ணுங்க போயிடக்கூடாதாமே. விடு, நான் தான் விவரம் தெரியாத பையன். இப்ப விவரம் கட்ட மனுஷனாட்ட அம்மாவை பக்கத்துல வச்சுக்கிட்டே அநியாயம் பண்ணினியே, ஞாபகம் இருக்கா? ஏமா அழறீங்க? ஒண்ணில்லப்பா, ஒண்ணில்ல. கட்டின பொண்டாட்டியவே கழுத்து நெரிச்சு கொன்ன, அதை என் கண்ணால பார்த்தேன். அதுக்குத்தான் தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்க அம்மா அடிக்கடி சாபம் போடுவா, உன் மகன் உன்ன மாதிரியே வளர்ந்து உனக்கே யமனா வருவான். அந்த பத்திர கொடுத்த சாபம் பழிச்சிடுச்சு. எனக்கு வேணும்டா. விதையை விதைச்சு அறுவடை செஞ்சா லாபம், வினையை விதைச்சு அறுவடை செஞ்சா பாவம். நீங்க இந்த ஊர் தானேங்க? ஆமாங்க. ஏனுங்க இது காளியூர் தானேங்க? ஆமாங்க. ஊருக்கு எவ்வளவு தூரங்க? நீங்க வந்த வழியில பாதி தூரங்க. நீங்க நல்லா ஜோக் அடிக்கிறீங்க. நீங்க கூட நல்லாவே ஜோக் அடிக்கிறீங்க. ஐயோ ரொம்ப என்ன தம்பி ஊருக்கு புதுசா? தம்பியா? ஆமாங்க அக்கா. அக்காவா? என்னடா எங்கடா போனோம்? இந்த காளியூருக்கு போனோம். கொஞ்சம் வழி சொல்றீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா
நம்மள குழந்தை ஆக்கி கையில ஃபீடிங் பாட்டில் குடுத்துட போல இருக்கா. அது சரி, எங்கடா வந்த? பொண்ணு பார்க்க வந்தேன். இந்த மூஞ்சிக்கு இந்த ஊர்ல எவன் பொண்ணு தரேன்னா? பட்டாளத்து சிங்கார் மாமே, அவருக்கு ஒரு சின்ன தங்கச்சி இருக்காமே. நீங்க ஏங்க வெக்கப்படுறீங்க? ஒண்ணுமில்ல, அந்த பொண்ணு ரொம்ப அசிங்கமா இருக்குமே. அப்படியெல்லாம் சொல்லாதுங்க. எங்க அம்மா சொன்னாங்க, என்னை விட சிவப்பா, என்னை விட மூக்கு முழியுமா, என்னை விட அழகா இருப்பாளா. என்ன மாதிரி இருப்பாளா? அட நீங்க என்னங்க குரங்கு மாதிரி. எங்க அம்மா சொன்னாங்க, அந்த பொண்ணு அப்படியே கிளி மாதிரி இருப்பாளா. அப்போ ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்க. நேரா போய் பார்த்தாதானே தெரியும் குரங்கா கிளியான்னு. நேர பார்க்க தானே வந்திருக்க. நீங்க என்னங்க நடுவுல தொண முதல்ல வழிய சொல்லுங்க. வழிதானே. நீங்க என்ன பண்றீங்க? நேரா போங்க. அத பார்த்து பயந்துராத, கொஞ்சம் பின்னால போ. போனியா, கண்ணை மூடிக்கிட்டு வேகமா ஓடி வந்து தொப்புன்னு குதி. கண்ணிக்கு மேல வந்தியா, காசு ஈஸிலாம் இருக்கும், அத பத்திலாம் கவலைப்படாத. முதல்ல கைய எடுத்துக்க, அப்புறம் செருப்பை தேடிக்க. அங்கிருந்து நேரா போனதும் ஒரு தேர் முட்டி தெரியும். கிட்ட போ. கீழே குனிஞ்சு பாரு, எல்லாம் தெரியும். எல்லாமே தெரியுமா? அடைச்சி ஊரெல்லாம் தெரியும்யா. எங்க ஊர் காளியாத்தா கோயில் வரும். தங்கமா வேண்டு கும்பிடு, நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். ஏய், சந்தில போகாத. பக்கத்துலதான் ஒரு பெரிய இரும்பு கேட் இருக்குன்னு சொன்னேன்ல, அத மெதுவா திறந்து உள்ள போ. உள்ள போனதும் ஒரு தாவாரம் இருக்கும், அங்க நின்னுக்கிட்டு அம்மா தாயேன்னு கூப்பிடு. அம்மா தாயே, அம்மா தாயே. என்னப்பா பாயிண்ட் சட்டை எல்லாம் போட்டு பிச்சை எடுக்க வந்திருக்க? கையில பாத்திரம் கூட இல்ல, எதுல போடுறது? நான் பட்டணத்துல இருந்து வந்திருக்கேங்க. பட்டணத்துல இருந்து பிச்சை எடுக்க வந்தா பாத்திரம் கொண்டு பாத்தியா, கையில கொண்டு வருவியா? நான் உங்க வீட்டுல பிச்சை எடுக்க வரலங்க, பொண்ணு கேட்க வந்திருக்கேன். கொழுப்பா, தொடப்பு கட்ட பிஞ்சுடும். அந்த தொடப்ப கட்ட சத்தியமா சொல்றேங்க, என்ன அடிச்சிடாதுங்க. எங்க அம்மா பேரு. நமக்கு அவங்க தூரத்து உறவடா. பட்டாளத்து சிங்காரத்துக்கு ஒரே தங்க, உன்னை விட அழகா மூக்கு முடியுமா இருப்பா. உனக்கு அவளை கட்டி கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறாங்க. நீ போய் பொண்ணை பாத்துட்டு வாடா. நான் மட்டுமா? நான் வீணா போனவன், நல்ல காரியம் பேசுறதுக்கு நான் முன்னாடி வந்து நிக்க கூடாது. நீ போய் பாத்துட்டு வந்து சொல்லுடா. நான் மட்டும் எப்படிமா தனியா போறது? நான் யாருன்னா உங்களுக்கு தெரியாத? உங்க அப்பா பேரை சொல்லு, உன்னை எப்படி கவனிக்கிறாங்கன்னு பாரு. ஐயோ, அவங்க பிள்ளை நீங்க? மன்னிச்சிருங்க தம்பி, உங்களை சின்ன பிள்ளையில பார்த்தது. நான் என்னங்க பண்றது, திடீர்னு இப்படி வளர்ந்துட்டேன். ஆமா, என்ன இதெல்லாம்? அது எங்க கேக்குறீங்க, ஊருக்கு வழி தெரியாம தெரியாதனமா ஒரு பொண்ணு கிட்ட கேட்டேன். அவ காட்டின வழியில நான் ஒரு வழி ஆயிட்டேங்க. சரி சரி, வாங்க உள்ள போல. வாங்க உட்காருங்க. பரவாயில்லைங்க. பரவாயில்ல, உட்காருங்க. ஏன் தம்பி, குளிக்கிறீங்களா? பரவாயில்லைங்க, வீட்டுல போய் மொத்தமா குளிச்சுக்கிறேங்க. அது எப்படி தம்பி, வந்துட்டு உடனே போனா எப்படி? 2 நாள் இருந்துட்டு போங்க. இல்லைங்க, எங்க அம்மா சொன்னாங்க, ஏய் மடையா, அங்க போய் அசடு மாதிரி சும்மா உக்காரதடான்னு. அப்போ உங்களுக்கு உடனடியா பொண்ணை பாக்கணும்? எனக்கு ஒண்ணும் அவசரம் இல்லைங்க, அம்மா சொன்னாங்க. அப்போ பொண்ணை பாத்துட்டு தான் குளிப்பீங்கிறீங்களா? ஆமாங்க, அம்மா சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் இருங்க, உங்க அம்மா சொன்ன மாதிரி பொண்ணை கூட்டிட்டு வரேன். தம்பி, இந்த பொண்ணு இங்க ஏன் இப்படி பேருக்கு மாதிரி ஓடுறீங்க? இந்த பொண்ணு கண்டுதாங்க ஓடுறேன். நீங்க பாக்க வந்த பொண்ணு இவதான்.
தம்பி, உங்களுக்கு வழிகாட்டு தானே? அது எப்படிங்க அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நீங்க பயந்து ஓடுனீங்களே, அதுல இருந்து தெரியுது. அப்படியா? மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க. அப்படியா விஷயம்? அப்ப ஏற்கனவே பொண்ணை பார்த்தாச்சும் சொல்லுங்க. ஆமாங்க. அப்போ இப்போவாது குளிக்கிறீங்களா தம்பி? எங்க போற? கோயிலுக்கு. ஆத்மாவுக்கு மாயா? ஆமாப்பா. சாமி அடப்பாவி, ஆத்தாளுக்கு போட போற மாலையை போய் சாராய பண்ணி போட்டுட்டியே. போட்டா என்ன பண்ணிடுவான்? ஆத்தாட்ட போய் சொல்லு, நான் தான் சாராய பணிக்கு மேல போட்டேன். ஆத்தா என்ன செய்வான் நான் பாக்குறேன். கல்வியல், நீங்க நல்ல ஊஞ்சல் ஆடுறீங்களா? அது எப்படிங்க? கிராமத்துல பிறந்துட்டு இது கூட தெரியாட்டி கேடு. நான் கிராமத்துல பிறக்கலாங்க, பட்டணத்துலதான் பிறந்தேன். என்னங்க எனக்கு சொல்லி தரீங்களா? ஓ, சொல்லித்தரேனே. மெல்ல மெல்ல மெல்ல. எனக்கு பயமா இருக்கு. என்னத்துக்கு பயப்படுறீங்க? ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான், பயப்பட மாடுங்க. ரொம்ப பயம். அட, என்ன பச்சை பிள்ளையாட்டம்? அவ்வளவுதான். ஐயோ அம்மா. ஐயா, என்ன இந்த தொப்புன்னு வேந்துட்டீங்க? என்ன நீ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஊஞ்சல் கத்துக்கிறதுனா சும்மாவா? மரியாதை எந்திரிங்க, எந்திரிச்சு வந்து உட்காருங்க. காலேஜ்ல கூட என்ன யாரும் மிரட்டினது கிடையாது, நீ இப்படி மிரட்டுறிய? இப்ப நான் என்ன பண்ணணும்? நீங்க மேல உட்காருங்க, நான் கீழே தாட்டுறேன். ஆஹா, முடியாது. அட உட்காருங்க. உட்காந்தாலும் இடி விழுது, நின்னாலும் இடி விழுது. பாப்போம் என் விதி எப்படி இருக்குதுன்னு. முதல்ல உட்கார்ந்து சொல்லுங்க. கொஞ்சம் தூக்கி விட. அட வந்து உட்காருங்க. சரி சரி, நானே உட்கார்றேன். அப்போ உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சுமா. இந்த கிராமத்து பொண்ணுங்க எவ்வளவு கள்ளக்கபடம் இல்லாம பழகுறாங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி மேல பைத்தியம் பிடிக்குன்னு சொல்லுவாங்க. உனக்கு இப்பவே பிடிச்சிருச்சா? நீ போம்மா, நான் பொண்ணு நல்ல பொண்ணுதான்னு சொன்னேன், அதுக்குள்ள நீ என்னென்னமோ சொல்றிய. அப்போ நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடட்டுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி ஒண்ணு இருக்கா? சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுமா. அண்ணி அண்ணி, அண்ணன் தட்டு லெட்டர் வந்திருக்கு, திருச்சி படி. அன்பு மனைவி செண்பகத்துக்கு உன் ஆசை கணவன் எழுதி கொண்டது. ஏய், உங்க அண்ணன் என்னைக்கு எனக்கு எழுதிருக்காரு? உனக்கு தான் எழுதிருப்பாரு, படி. அன்புள்ள தங்கை ஆனந்திக்கு உன் திருமண நிச்சயதார்த்தம் பற்றி உன் அண்ணி எழுதிய கடிதம் கண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு லீவு கிடைக்காததால் என்னால் வர முடியவில்லை. பெரிய லீவு. நான் வராமல் இருப்பது பற்றி கவலைப்படாமல் கல்யாண ஏற்பாடுகளை செய்யுங்கள். கண்டிப்பாக உன் கல்யாணத்துக்கு நான் வந்து விடுவேன். வராட்டி விட்டுருவாங்களா? உன்னை ஒரு நல்ல இடத்தில் கட்டி கொடுத்து சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் என் வாழ்க்கையின் லட்சியம். உன் அண்ணியை மிகவும் விசாரித்ததாக சொல்லவும். உனக்கு இவ்வளவுதான், அது போதும் எனக்கு. உனக்கு என் அன்பான முத்தங்கள். இப்படிக்கு அன்புள்ள அண்ணன் சிங்காரம். பாத்தீங்களா நீ,
அண்ணன் எனக்கு தான் எதிர்க்காரு. ஆனந்தி, நீ ரத்தத்தால பங்கெடுத்துட்டு இருக்க, நான் வாழ்க்கையில பங்கெடுத்துட்டு இருக்கேன். எங்க கல்யாணத்தன்னைக்கு நாங்க செஞ்சுக்கிட்ட ஒப்பந்தம் உனக்கு தெரியாது. அன்னையில இருந்து என் புருஷனை கழுத்திலையும் உன்னைய மனசுலயே வச்சிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு அண்ணியா கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். போதும் போதும், ரொம்ப புகழாத. புருஷன் வந்தா என்ன மறந்துடுவேன். புருஷனை மறந்தாலும் மறப்பனே ஒழிய உங்களை மறக்க மாட்டேன். யார மறக்கிற யார மறக்கலைங்கிற அப்புறம் பாக்கலாம். இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம், அதை மறந்துடாது. நிச்சயதார்த்தம்னா எனக்கு என்ன? அடிப்பாவி, அதையும் அப்படி சொல்லிட்டேன். இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து உன்னை பரிசப்பட வரப்போறாங்க. வந்தா வரட்டும், எனக்கு என்ன? அண்ணி அண்ணி, நான் பையன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு வரேன். போயிட்டு சீக்கிரம் வந்துரு என்ன? நின்னுட்ட ஆள் இல்லாத இடத்துல நீ நிக்க மாட்டிய. புல்லு இருந்தா நிப்ப, ஒண்ணு இருந்தா நிப்ப, இங்க ரெண்டும் தான் இல்லையே, அப்புறம் ஏன்டா இங்க நின்ன? யாருமே இல்ல, வாடா போலாம். பொண்ணு ரொம்ப அழகா இருப்பாடா, எங்க அம்மா மாதிரி. என்ன காரியம் பண்ணிட்டேம்மா? சும்மா போயண்டா. உன்னை நிச்சயம் பண்ண வர போறேன், என்ன பதில் சொல்ல போறேன்? ஐயோ ஆனந்தி, பொண்ணு பொண்ணு
என்னங்க பண்றது? மத்தவங்க வயல்ல மாடாடு மேய்ஞ்சிட்டா புடிச்சு கட்டி போட்டு அபராதம் போட்டுறோம். கன்னி பொண்ணுங்க மானத்தை மேயக்கூடிய மாட்ட என்னங்க பண்றது? இருந்தாலும் உங்க புள்ள பண்றது ரொம்ப அநியாயம்ங்க. நீங்க கவலைப்படாதீங்க, அவ வந்து நானே கேட்கிறேன். இனிமே செய்யற அக்கிரமங்களை எல்லாம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது. நீ எனக்கு மகனும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. இந்த வார்த்தையை நீ எப்ப சொல்லுவேன்னு தான் எதிர்பார்த்தேன். நீ மனுஷனே இல்லடா, மிருகம். என்ன பார்த்து மிருகம்னு நீ சொல்றியா? இனிமே இங்க நின்ன பாஞ்சு கொள்ளிடுவேன். நான் உன் குரலை அப்படியே உதறிடுவேன். உன்னை இத்தனை நாளா செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்புன்னு எனக்கு இப்பதான் நான் புரியுது. நன்றி கட்டு ஜென்மமே புறவழி. என்ன பகச்சுக்கிட்டா உனக்கு என்ன கதி ஏற்படும் தெரியாது. உன்னால என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? இந்த நிமிஷத்துல இருந்து உனக்கு பெரிய பண்ணைக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காம. பாவம், பெரிய தனக்காரருக்கு வயசான காலத்துல இப்படி ஒரு நிலைமையா? என்ன பண்றது? முத்தின பைத்தியம். கடைக்கார பெரிய பிள்ளைக்கு பைத்தியமாம. துணியை கிழிச்சுக்கிற அளவுக்கு பைத்தியம் முத்தி போச்சுமா? ஆமாங்க, பார்த்தவராக அவங்க அப்பனை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்கான். இதோ பாரு பெருசு, நீ இதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா ஜனங்க உண்மையிலேயே உனக்கு பைத்தியம்னு நம்பிடுவாங்க. வாடா, நான் சாப்பிடாம சாக போறேன்டா. இந்த பாரு பெருசு, நீ சாகிறத பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி உயிருக்கு இல்லா ஐயா பெருக்கு ஒழுங்கா எழுதணும். புரியுதா பெருசு? மீசதான் பெருசா இருக்கு. எத்தா அப்படியே பைத்தியம்னு சொல்லி கட்டி போட்டவன் அவன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊரையே பைத்தியமாக்கிடுவான். நாட்டவக்காரையா, இந்த ஜென்னி ஒரு ஜக்கு இருக்கிறானே, சக்காவது கெட்டாவதுயா, இவனுக்கு முன்னால எவையா நிக்க முடியும்? உங்களுக்கு தெரியாதுங்க, அவன் பெரிய வஸ்தாது. அவனோட மோதனை எவனுமே உயிரோட இருந்தது கிடையாதுங்க. அப்படின்னா அவனை இங்க வர வச்சு காத்தவராயனோட மோத விட்டா நமக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு சொல்லு. நல்ல யோசனையா தோணுதுங்க. அடிக்கிறதெல்லாம் அடிச்சு பாத்துருவோம். உழுத்தா மாங்க, இல்லன்னா இல்லைன்னா என்னையா இல்லைன்னா அந்த கல்லு நம்ம தலையிலாவது விழுந்து தொலைட்டியா? இப்ப நான் பேருக்கு தாயா நாட்டாம, அவன் இந்த ஊருக்கு இல்லையா நாட்டாமையா? இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னா உடனடியா அந்த ஜக்குவை நாம வரவழைச்சாகணும். யாரு பண்றீங்க? அண்ணே, என் ஊர்ல வந்து எங்காலே அடிக்கிறியா? என்கிட்ட மோதல எவனுமே உயிரோட இருந்ததில்லடா. என்னோட மோத எவனுமே நினைச்சது இல்லடா. அதையும் பாப்பமா? பாக்கலாம். நான் ஜெயிச்சு நீ தோத்துட்டேனா நீ எனக்கு அடிமை. நீ ஜெயிச்சு நான் தோத்துட்டேனா உனக்கு நான் அடிமை. அதுக்காகத்தான் வந்திருக்கேன். சவால். என்னையவே நீ அடிச்சிட்டியா?
பட்டத்துலதான் ஒரு ரத்தம் வருது. ஆமா, ரத்தம் தான். இந்த ரத்தத்துக்கு வீரம் இருக்குங்கிற காட்டுற நாடாவ பாத்துக்க. நம்ம பட்ட நீங்க நினைச்சிருந்தா என்ன கொண்டிருக்கலாம். என் உயிரை காப்பாத்தினவங்க நீங்க. என் உயிரோட வரைக்கும் நான் உங்களுக்கு அடிமை. இப்ப என்ன மன்னிச்சிருக்கேன். சபாஷ், அப்படி வா வழிக்கு. காத்தோர அண்ணனுக்கு வாழ்க. என்ன பூசாரியா ஆத்தாள சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பா? எங்க உங்க மகளை காணாம? பக்கத்தூருக்கு போயிருக்கா. வர நேரம் தான். என்ன கொஞ்சம் கூட உடம்புல பட்டுக்காம பேசுறீங்க? வயசு பண்ண தனியா அனுப்பி இருக்கீங்களா? தனியா அனுப்பலையே, துணைக்கு முருகன் போயிருக்கான். அவன் பாத்துக்குவான். 1000 பேரு சரி, அவன் ஒருத்தனு சரி. என்ன தனியா விட்டுட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்க. வாடா. குறிமேட்ல பார்த்த அழகு தேவதை இங்கே நிக்குது. என்ன பாக்குற? பார்த்தாலும் அழகாத்தான் இருக்கு. ஆமா, உனக்கு எனக்கு ஏதோ ஒரு வழக்கு இருக்குன்னு சொன்னியே, அந்த வழக்கை இப்ப ஆரம்பிக்கலாமாடி? வழக்காட வந்தீங்க, வழிக்கு வீழ்ந்துட்டீங்களே. கால்ல ஊரே கவனமா பேசுறாங்கல்ல. பதிலுக்கு ஏதாவது செய்யலைன்னா நீங்க நெஞ்ச நிறுத்தி நடக்கிற பிரயோஜனம் என்ன? அண்ணனுக்கு கோபம் வந்திருச்சு. அந்த பொண்ணு அவ்வளவுதான். அவளை அப்படியே குண்டு கட்டா தூக்கிட்டு போய் குடிமை மகள
இது வரைக்கும் ஆசைப்பட்ட பொண்ணை நினைச்ச உடனே நினைச்ச இடத்திலேயே அனுபவிச்சுதான் பழக்கம். உன்னை ஏன் இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்து எனக்கே புரியல. எத்தனையோ பெண்களை நான் கெடுத்திருக்கேன். ஆனா அவங்களோட விருப்ப பத்தி நான் கவலைப்பட்டதே இல்லை. இந்த வார குட்டிமை மகன சாத்தி கிடக்கிற இந்த அறைக்குள்ள என்ன நடந்தாலும் தெரியாது. நான் என்ன சொன்னாலும் இந்த ஊர் ஜனங்க நம்புவாங்க. உனக்கு இன்னும் 2 நாள் அவகாசம் தரேன். எனக்கு நீ வேணும். நில்லுங்க. இப்ப போங்க, ஒரு நல்ல முடிவோட வாங்க. பட்டியோட போதை இருக்குதா? அம்மா, எதுக்குமே அஞ்சாத ஒருத்தன், இந்த ஊரே பார்த்து நடுங்கிட்டு இருக்கிற மிருகம் இன்னைக்கு உன் காலடியில விழுந்திருக்கு, உன்கிட்ட சரணடைய வந்திருக்கு. அதுக்கு காரணம் அந்த ஓம் சக்தி. இந்த ஊரை காப்பாத்துறதுக்கு ஆத்தா ஒன்ன தேர்ந்தெடுத்திருக்கா. நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கம்மா. இத நான் சொல்லல, ஆத்தாவோட கட்டளை நினைச்சுக்கம்மா. ஒரு ஊர் வாழணும்னா ஒரு தெருவே அழியலாம், ஒரு தெரு வாழணும்னா ஒரு குடும்பமே அழியலாம், ஒரு குடும்பம் வாழணும்னா ஒரு தனி மனுஷன் அழியலாம். நான் உன்னை அழிய சொல்லல, எத்தனையோ பொண்ணுங்களோட கற்பும் குங்குமம் அழியாம இருக்க ஒரு வழி சொல்றேன். நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா அவன் மனுஷனா மாறிடுவான். மனுஷனா மாறிட்டான்னா இந்த ஊருக்கே நல்லது, உனக்கும் பெருமைம்மா. நான் காத்தவராயனை பார்த்து பேசிட்டு வரேன். அவன் மனுஷனா மாறிடுறதா சத்தியம் பண்ணி கொடுத்தான்னா நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். முக்கியமான மனுஷன் வந்திருக்கீங்க, முக்கியமான விஷயம் பேச போறீங்க. பரவாயில்ல தம்பி, நான் நிக்கிறேன். குழுவே பக்காரியா முடிச்சாப்பிரியா? ஐயோ வேண்டாம்ப்பா. சம்பந்தி வந்திருக்கீங்க, மரியாதை கொடுக்கலன்னா தப்பா போயிடும்ல. சாப்பிடுங்க. சிவ சிவா, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் தம்பி. நான் குடிக்கும் போது என் கூட இருக்கவங்க குடிக்கணும், இல்லைன்னா கோபம் வரும். சாப்பிடுங்க. தம்பி, நான் சொல்றதை கேளுங்க. நான் வந்த விஷயம் என்னன்னா, சொல்லு. ஊர்ல அம்மனுக்கு காப்பு கட்டி கட்டட்டு. ஆத்தா 10 நாள் எல்லை தாண்ட மாட்டான். எனக்கு என்ன விரத நாள். அது நம்பால முடியாதுப்பா. காப்பு முடிஞ்சு கடா வெட்டுற வரைக்கும் பொறுத்துக்கிட்டீங்கன்னா அம்மனுக்கு கொடி இறக்கின கையோட உங்களுக்கு என் பொண்ணை கட்டி வச்சிருவேன். கல்யாணமா? எனக்கா? என்ன குடிமை பொறுக்கிற வர்ற? தண்ணி நீ போட்டு வந்திருக்கியா? உன் திட்டம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உன் மகளை என் தலையில கட்டி வச்சு என் சொத்தையும் அசுகான்னு பாக்குறியா? அந்த சின்ன புத்தி எனக்கு கிடையாது தம்பி. நீங்க தானே என் மகன் மேல ஆசைப்பட்டிருக்கீங்க. ஆசை வேற, கல்யாணம் வேற. ஆசைங்கிறது ஒரு நாள் வச்சுக்கிட்டா போதும், கல்யாணங்கிறது காலம் பூரா வச்சுக்கணுமே. ஐயோ, அது நம்மால முடியாது குடிமி. தம்பி, இது நடக்கவே நடக்காது. குடிமி சவாலா விடுற? நான் நினைச்ச உன் பொண்ணை தூக்கிட்டு போய் துரியோதன மாதிரி துகில் உறிஞ்சு தூக்கிடுவேன். அவ சாதாரண பூசாரியோட பொண்ணு இல்ல. உன்னை என்னை ஆட்டி படைக்கிறாளே அந்த வெட்டுடை காளியோட பொண்ணு. நீ அவளை நெருங்க முடியாது. பாத்துக்கோ போயா. ஆமா, யாரோட பொண்ணுன்னு சொன்ன? என் பொண்டாட்டி செத்ததுல இருந்து மூளைய குழம்பி போச்சு. பொண்ணோட அம்மாவைய மாத்திரம். நாட்டுல யாரு யாருக்கு சவால் விடுறதுன்னு ஒரு விவசாயம் இல்லாம போயிடுச்சுன்னா அவளை என்னமோ யாரு தொட முடியாதுன்னு சொல்லிட்டு போறா. அவ என்ன நெருப்பா? நெருப்பையே அணைக்கிற தண்ணி நம்ம அண்ணன். நம்ம தண்ணி போட்டுக்க, நமக்கு தெரியுது, அவளுக்கு தெரிய மாட்டேங்குதா? தெரியும். காத்தவராயனுக்கு 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 முருகா நின்னுடா. ஏய் முருகா சொன்ன கேளு. நின்னுடா முருகா. முருகா
ஒண்ணு மேய்க்கிறதா அந்த ஆடுகள் மேய்க்கிறதா? சாராய சங்கம் விட்டுறாரு. காத்தவராய அண்ணனுக்கு காத்தவராய அண்ணனுக்கு காத்தவராய அண்ணனுக்கு உங்க ஆத்தா வரமாட்டா. அவளுக்கு தான் காப்பு கட்டி ஏதோ காலை கட்டி போட்டாங்களாமே. அவ எப்படி எல்லையை தாண்டி வருவா? பூஜைக்கு வந்துருவா. இருட்டி போச்சு, இன்னும் காணுமே. எங்க போயிருப்பா? ஏண்டா மருது, என் பொண்ணை பாத்தியா? இல்லீங்களா? மலை மேல ஆடு மேய்க்க போனவ இன்னும் வரலையே. அப்படிங்களா? வாங்க தேடுவோம். என்னங்க பூசாரி ஐயா, ராத்திரியில என்ன தேடிட்டு இருக்கீங்க? ராஜமுத்தண்ணே, என் மகளை பாத்தீங்களா? இல்லீங்களா? ஆடு மேய்க்க போனவ இன்னும் வரலைங்க. அப்படிங்களா? வாங்க போய் பார்க்கலாம். என்ன விட்டுட்டு போயிட்டியம்மா, கண்ணியம்மா, என்ன விட்டுட்டு போயிட்டியம்மா. குடிமி மகத்தாடா. ஆமாங்க, குடிமி அழுகுறாரு பாவம். பாத்தீங்களா? பாவம்
ஆத்தா கோயிலே கதின்னு கிடந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு அகால முடிவா? இந்த சாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பாவம் பச்சை புள்ள, அவளை ஏதோ கொல்ல போற. ஆடு மேய்க்க மலை உச்சிக்கு போயிருப்பா, வழுக்கி விழுந்து செத்துருப்பா. ஆக இது தற்செயலான மரணம் தான். எனக்கு என்னமோ அப்படி தோணலைங்க. இந்த சாவுல ஏதோ மர்மம் இருக்கு. குங்குமப்பட்டு ஒவ்வொன்னா பட்டணத்துல வந்திருக்காளா? சூட்டிக்கிட்டு எல்லாம் போட்டு தமாஷா இருக்காள? ஆமாமா, தம்பி சொன்ன மாதிரி இது தற்செயலா ஏற்பட்ட மரணம் தான். போமா, இன்றைக்கு வட்டான வட்டிக்கு நீ பட்டத்துக்கு போகணும். போமா, இது தற்செயலா ஏற்பட்ட மரணம் தான் நம்ம பஞ்சாயத்து முடிவு செய்து. ஆமா சரியா, இப்படியே அழுதுட்டு இருந்தா எப்படி? ஆக வேண்டியதை கவனிப்போம், அடக்கம் பண்ண ஏற்பாடு பண்ணுவோம். இந்த ஊர்லயே ஒரே ஒரு அழகான பொண்ணு, அவளையும் அடக்கம் செய்ய போறாங்க. இவங்க உருப்படவா போறாங்க? பாட்டு நசுதியோட பாட போறேன் பாட்டு, இந்த உலகத்தையே சந்தோஷமா பாட்டு. பாட்டு நசுதியோட பாட போறேன் பாட்டு, இந்த உலகத்தையே சந்தோஷமா மாட்டு. ரோடு இல்லாம கரோட்டுவேன், மாடு இல்லாம ஏரோட்டுவேன், நிறுத்தாம குடிச்சாதான் நிதானமே தெரியுது. பாட்டு நசுதியோட பாட போறேன் பாட்டு, இந்த உலகத்தையே சந்தோஷமா மாத்துறியா? மூலகட்டம் மாடசாமி கேட்டுக்கடா, மூலக்கர சரக்கு நல்லா போட்டுக்கடா. மூலகட்டம் மாடசாமி கேட்டுக்கடா, மூலக்கட சரக்கு நல்லா போட்டுக்கடா. ஐசா ஆட்டம் வரும், ஐசா பாட்டும் வரும், ஐசா ஆட்டம் வரும், ஐசா பாட்டும் வரும். அப்ப பார்க்க போற காட்சி எல்லாம் கண்டிதாண்டா. அடையட்டா நம்புற கடையில தான் இருக்கு 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 சரக்கு. பாட்டு மாத்துதியோட பாட போறோம் பாட்டு, இந்த உலகத்தையே சந்தோஷமா மாத்த மாத்த மாத்த. பக்திமானும் பட்டையதான் போட்டுக்கிறான், பழக்க தோஷம் பட்டைய நான் போட்டுக்கிறேன். பக்திமானும் பட்டையதான் போட்டுக்கிறேன், ஏதோ பழக்க தோஷம் பட்டைய நான் போட்டுக்கிறேன். அது புண்ணிய தீர்த்தம், அது புண்ணிய தீர்த்தம், இது பண்ணிய தீர்த்தம். பாட்டு மாத்துதியோட பாட போறேன் பாட்டு, இந்த உலகத்தையே சந்தோஷமா மாத்து. நம்பாயா? ஏன் இந்த பக்கம் இந்நேரத்துல அத்தையான்டா கேக்குற கவலையா பெரிய பேஜாரா போடுச்சு. ஆத்தாவை பார்த்தா எனக்கு ஒரு நல்ல வழி கொடுப்பான்னு கோயிலுக்கு போறேன்ப்பா. நான் சொல்லி கொடுத்தாங்க இல்ல, நானே கெட்டு போச்சு. குத்த சண்டை ஜெயிக்கும்னு நம்புறியா, குறைகளெல்லாம் போக்கும்னு நினைக்கிறியா? குத்த சண்டை ஜெயிக்கும்னு நம்புறியா, குறைகளெல்லாம் போக்கும்னு நினைக்கிறியா? பாட்டி அம்மா நம்ம ரூட்டுல வாம்மா, பாட்டி அம்மா நம்ம ரூட்டுல வாம்மா, உன் கவலையெல்லாம் பறந்துடுமா அம்மம்மா அம்மம்மா.
8ஆம் நம்பர் கடையில தான் இருக்கு. ஏன்பா தொண்ணு பேசுகிற சரக்கு இருக்கு ஆயிட போகுது கப்பல் குடிச்சிட்டு போய் அது எங்க போகுது நமக்கு இல்ல விட பாட்டு நான் துரியோட பாட போறேன் பாட்டு இந்த உலகத்தையே சந்தோஷமா மாத்து. கனியம்மா, மகளே, முருகா, அவதான் என்னை விட்டுட்டு போயிட்டா. நீயே நான் அழகாயிட்டு போயிடுறியா? பாட பாட முருகா, நீயே கதின்னு கிடந்த பொண்ணு நீயே காப்பாத்தல. உனக்கு எல்லா பணிவிடைகளும் செஞ்சாலே அவளுக்கு நீ என்ன செஞ்ச? நீ நினைச்சிருந்தா அவளை காப்பாற்றி இருக்க முடியாது. அப்படி முடியாத உனக்கு சக்தி எதுக்கு பேரு? உனக்கு எதுக்கு 8 கால பூஜை? உனக்கு எதுக்கு கோவில்? உனக்கு எதுக்கு கும்பாபிஷேகம்? எல்லாரும் நியாயம் கேட்க உன் சன்னதியில காசத்தான் வெட்டி போடுவாங்க. அதான் என் மனசே வெட்டி போட்டுட்டேன். இனிமே உன் பேரை என் வாயால உச்சரிக்க மாட்டேன். உன்னை என் மனசால நினைக்கவே மாட்டேன். நான் மட்டும் இல்ல, யாரையும் ஒண்ணு கும்பிட விட மாட்டேன், யாரையும் ஒண்ணு பார்க்க விட மாட்டேன். சக்தியா சக்தி? நீ சக்தி இல்ல, வெறும் கல்லு. கல்லு பொண்ணு. இனிமே உன் கோவிலுக்கு ஒரு பய வரமாட்டான், யாரையும் நான் வரவிட மாட்டேன். ஆராதனை இல்ல, அபிஷேகம் ஒண்ணு இல்ல. எவ்வளவு நம்பி இருந்தேன், அநியாயமா என்னை ஏமாத்திட்டியே, ஏமாத்திட்டியே. அங்கே இரு, அங்கே இரு.
என்ன பழி வாங்கிட்டு நினைக்கிறியா? உன்னை சோதனை இல்லாம கட்டி போட்ட கொண்டு நம்பாது. சக்தி சக்தி அப்படியே எங்க போற? கோயிலுக்கு. கோயிலுக்கா? கோயிலுக்கு அந்த சக்தி இல்ல, சக்தியே இல்ல, வெறும் கல்லு. அந்த கல்லுக்கு எதுக்கு தேங்காய்? இந்த கல்லோட ஆளுங்களை கண்டு மிரளாத நீங்க கேவலம் ஒரு சேவலை கண்டு. அந்த சேவல் மட்டும் என் கையில கிடைச்சதுன்னா அத சாராய அடுப்புல போட்டு சாம்பலாக்கிடுவேன். இன்னைக்குள்ள எவன் அந்த சேவலை கொண்டுட்டு வரானோ அவனுக்கு அரக்காணி நிலமும் 5 மூட நெல்லும் தரேன். அப்படியா? இன்னைக்கு ராத்திரி கோழி குருமா வாங்க. வகையா மாட்டிக்கினியா? அண்ணங்கிட்ட சொன்ன மாதிரி இன்னைக்கு கோழி குருமாத்தா. வா வா வா, ஆட்டுக்காலை வச்சு இன்னைக்கு அண்ணனுக்கு சூப் பண்ணி போட்டுறேன். தேவனு குருமா செஞ்சு கொண்டாங்கடான்னு வறுத்து கொண்டாந்துருக்காங்க. விடு அண்ணே, நீங்க சொன்ன மாதிரி அரக்காணி நிலமும் 5 மூட்டை நெல்லும் கொடுத்தாகணும். நீ என் எதிரியவே கொன்னவன், உனக்கு என்ன வேணாலும் தர. சொத்து முண்டா, அத கடிச்சு தின்னுடா. செமிக்கணும். நல்லா கடிச்சு சாப்பிடுங்கடா. நேரம் சேவல் ஜீரணமா இருக்கும். மூடிடுறதா? சுத்த பைத்திய காரத்தனமா இருக்கு. ஊர்ல யாருதான் சாகல? கோயில தரங்க. ஆமா,
அதுக்காக நம்ம கிராமத்துல கோயில காட்டி வைக்கலாம். ஆத்தாவுக்கு சக்தியே இல்ல. கோயிலுக்கு வந்து என்ன பண்றது? சக்தி தான் காப்பு போட்டு தடுத்துட்டோமே. எல்லையை தாண்டி அவன் எப்படி வருவான்? பாருங்க நமக்குள்ளே பேசிட்டு இருந்தா ஒரு முடிவுக்கு வர முடியாது. கோவில திறக்கிறதா வேண்டாமாங்கிறத உடுக்க அடிச்சு ஆத்தாட்டையே கேட்டுருவோம். காலங்காலமா நீ காட்டுற வழியில தான் நாங்க நடந்து வரோம். குத்தம் குறை இருந்தா மன்னிச்சு எடுத்தாயே. மகை இறந்த துக்கம் தாராம கோவில் பூசாரி கதவை சாத்திட்டாரு. இதுக்கு நீதான் ஒரு வழி சொல்லணும் தாயே. அநியாயமா அந்த பொண்ணை கைவிட்டுட்டியே, உன்னால முடியாததா? ஆத்தா, வந்த ஜனமெல்லாம் கண்ணீரும் கம்பளையுமா காத்துட்டு நிக்குது. வாயை திறந்து ஏதாவது சொல்லுதாயே. விதிங்கிறது விதிச்சது மட்டுமல்ல, நமக்கு நாமே விதிச்சதும் அதுதான். கோவிலுக்கு வெளியே ஒருத்தன் இருக்கா, அவனை கோவிலுக்குள்ள கூப்பிடணுமே. அதுக்காகத்தான் உள்ள இருந்தவளை வெளியே அனுப்பிச்சேன். அவ கடமை முடிஞ்சு போச்சு. என்கிட்ட கூட்டுக்கிட்டேன். ஆத்தா சித்தா எதுவோ சொல்லுதாயே. எல்லாம் ஊர் நன்மைக்காகத்தான் செஞ்சேன். என்னத்த பூசா நன்மை செஞ்சிட போற? நீயே கதின்னு கிடந்தா என் பொண்ணு, அவளை கொஞ்சம் வாயில போட்டுக்கிட்ட. ஊர்ல இவ்வளவு அச்சூழியம் நடக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு கல்லா உட்காந்துருக்க. நன்மை செய்ய போறியா? தான் வேணா வயசுல கிளப்பாது. எப்ப என்ன செய்யறோங்கிறது எனக்கு தெரியும்டா. நீ போய் கோயில தர. கோயில திறந்து விட்டா மாத்திரம் ஆத்திரப்படாத. வேலை வரும், அப்பத்தான் எனக்கு வேலை வரும். ஜமீன்தாரி அவர் கட்டி போட்டிருக்கீங்க. அவருக்கு பைத்தியங்க. தம்பி, பட்டாளத்தை சிங்காரம் தானே? ஏங்க உங்களுக்கு பைத்தியமா? அப்படித்தான் ஊரில் எல்லாரும் சொல்றாங்க. உங்களுக்கு ஏங்க இந்த கதி? நான் சத்தியம் வேணா நான் வேணுமா சந்தையை அவுத்து விட்டுங்களா? வேண்டாப்பா, இந்த ஊருக்கு ஒரு விடுதி காலம் வராதான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். உன்னை பார்த்ததும் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தாச்சு. எப்பா, நீ பட்டாளத்திலிருந்து வரும்போது உனக்கு துப்பாக்கி கொடுக்க மாட்டாங்க? லீவுல வரும்போது அதை நாங்க எடுத்துட்டு வரக்கூடாதுங்க. என் துப்பாக்கியை படுக்கையில மறைச்சு வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் எடுத்துட்டு வாப்பா. எதுக்குங்க? எடுத்துட்டு வாப்பா, சொல்றேன். இந்தாங்க, இதை நீயே வச்சுக்கப்பா. இது உன் கையில இருந்தா ஞானத்துக்காக போராடும். பட்டாளத்தான் துப்பாக்கியோட வந்திருக்கேன். தங்கச்சி விஷயம் தெரிஞ்சது, அவ்வளவுதான். ஏங்க விஷயம் தெரிஞ்சுதான் பட்டாளத்துக்காரர் வந்திருக்காரோ? பட்டாளத்தான் திடீர்னு வந்திருக்கா. ஆத்தா வேலை வரும்னு சொன்னாலே அந்த வேலை வந்துருச்சோ? நான் 3 மாசம் லீவுல வந்திருக்கேன். தங்கச்சி கல்யாணத்தை ஜாம்னு முடிச்சுட்டு தான் ஊருக்கே போறேன். எங்க தங்கச்சியை காணோம்? மாப்பிள்ளை வீட்டுல வந்தாங்களா? பையன் படம் தான். தங்கச்சிக்கு பொருத்தமா இருந்தானா? தங்கச்சிய மாப்பிள்ளைக்கு பிடிச்சதுல? நிச்சயதார்த்தம் எல்லாம் நல்லபடியா முடிச்சது இல்ல? முக்கியமான விஷயத்தை பார்த்துட்டானே,
தங்கச்சிக்கு அவரை பிடிச்சிருந்ததா அதை சொல்லு. இல்ல வேற நல்ல மாப்பிளையா பாப்போம். இத பாத்தியா, பட்டு புடவை அவளுக்குன்னே வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ஒரு தனி செட்டப்போட தான் வந்திருக்கேன். இத போட்டா மாப்பிள்ளை பையன் அவளை பார்த்து அப்படியே சொக்கி போயிடணும். எங்க தங்கச்சி இன்னும் காணோம்? அட, நான் வரப்போறேன் அவளுக்கு எப்படி தெரியும்? கழுதை எப்பவும் போல ஆலமரத்திலே விளையாடிட்டு இருக்கும். நானே போய் காதை புடிச்சு தர தர தானே இழுத்துக்கிட்டு வரேன். தங்கச்சி என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? நீங்க தாங்க, அவளுக்கு பெரியம்மா வந்து குழந்தை போச்சு.
இந்த இருக்குதே மாந்தோப்பு, வாழைத்தோப்பு, அந்த கரும்பு தோப்பு எல்லாம் அண்ணனுக்கு தான். பின்னாடி போயா? அண்ணன் வர்றது கண்ணுக்கு தெரியல? ஏன் நீங்க பின்னாடி போக கூடாதா? முன்ன வச்ச கால பின்ன வைக்கிற பழக்கம் எனக்கு இல்லப்பா. நானும் அப்படித்தான். முன்ன வச்ச கால பின்னாடி வைக்கவே மாட்டேன். அப்படின்னா இதுக்கு என்ன முடிவு? எப்படியா அந்த சேவலை கண்டுபிடிச்சு ஒழிச்சு கட்டலனா அண்ணன் நம்மள ஒழிச்சு கட்டிடுவாராம். வாடா போறான். ரெண்டு மூணு ஆயிடுச்சு. என்ன புதுசா ஆச்சு?
எங்க போனா உன்னை விட மாட்டேன். கொல்லு மாடுவ கொல்லு. பள்ளிப்படத்துல உட்காந்துருக்க. பள்ளிப்படத்துல பள்ளி போட்டுருவேன். என்னடா என்னாச்சா? என் கூட வந்து 2 பேரும் செத்தாச்சு. நான் செத்து பிழைச்சு ஓடியாந்துருக்கேன். மண்டையா சேவலை பிடிக்க சொன்ன என்னமோ கதை இழக்கிறிய. அது சேவலே இல்லைங்க. மனுஷனால கூட அத்தனை சாமர்த்தியமா தப்பிக்கவே முடியாது. இனிமே நான் போனா உயிரோட திரும்பவே முடியாது. என்ன போடா, நானே பிடிச்சு பழி கொடுக்கிறேன். என்னங்க என்னங்க? அடே, எப்ப வந்த? உட்காரு. அது இருக்கட்டும், நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, எனக்கு என் தங்கச்சியோட நினைப்பு வந்துருச்சு. பாவம், அவ தூக்கத்துல கூட என் ஞாபகமாவே இருப்பா. என்னை விட்டுட்டு அவ இது வரைக்கும் தனியா தூங்கினதே கிடையாது. உங்க பாசத்துக்கு நான் குறுக்க நின்னுடுவேன்னு பயப்படுறீங்களா? அப்படி இல்ல. இத பாருங்க, உங்க தங்கச்சி பெரிய பொண்ணாகி அவ கல்யாணம் ஆகி போற வரைக்கும் நான் குழந்தை இல்லாமலே இருந்துட்டு போறேன். ஆமாங்க, அவளுக்கு நான் தாயா இருந்துடுறேன். யாரு? சிங்காரம்மா? ஆமாயா. பட்டாளத்துல இருந்து வந்து 10 நாள் ஆச்சேப்பா. என்ன மறந்துட்டியா? பார்க்கவே இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆயா. என் தங்கச்சிய எப்படி இல்லாமோ வளர்த்த அவ பெரியம்மா பார்த்து போயிட்டா. உன் தங்கச்சி அம்மாவாத்து செத்ததா யாருப்பா சொன்னது? என் சம்சாரம் தான். அபாண்டமா ஆத்தத்தரல பழியப்பட்டா அடுக்குமா? என்ன ஆயா சொல்ற? சிங்காரம், ஏதோ ஒரு காரணமாதான் உன் பஞ்சாதி உண்மையை மறைச்சிருக்கா. உன் தங்கச்சி அம்மா போட்டு சாகல. இந்த ஆலமரத்துல விளையாடிட்டு இருந்த பொண்ண ஜமீன்தார் மகன் காத்தவராயன் கெடுத்து விட்டாப்பா. அந்த அவமானம் தாங்காம உன் தங்கச்சி இந்த மரத்திலே தூக்கு போட்டுக்கிட்டாப்பா. நீ சொல்ல உண்மையா? நீ சொல்றது உண்மையா? நான் ஏப்பா போய் சொல்ல போறேன்? நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா உண்மையை ஒழிக்காம சொல்லுங்க. என் தங்கச்சி எப்படி செத்தா? ஏன் செத்தா? அது வந்து நான் சொல்றேன். ராத்தவராயன் என் தங்கச்சியை கெடுத்துட்டான். அதனால அவ தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அப்படித்தானே? இதெல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரியும்? உண்மையை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? முடியுமாயா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. என்னப்பா சொல்ற? முடியுமா? ஆயா செத்து 1 வருஷத்துக்கு மேல இருக்குமேப்பா. ஆயா என்கிட்ட சொல்லி 5 நிமிஷம் கூட ஆகல. நீங்க ஏப்பா முத்து, நம்ம முனியமாயா செத்து எவ்வளவு நாள் இருக்கு? போன வருஷம் பொங்கல் கழிச்சு 3ஆம் நாளுங்க. ஐயா, என் தங்கச்சி 10 நாளா படுத்த படுக்கையா கிடந்தா. அவ உடம்பு குணமாகி கோயிலுக்கு வர்ற முதல் நாள் ஆத்தாளுக்கு புடவை சாத்திரதா வேண்டிக்கிட்டேன். இது ஆத்தாளுக்கு சாத்திருங்க.
சொல்லிட்டல்ல, அவன் ரத்தத்தால உனக்கு அபிஷேகம் நடக்கும். என் தங்கச்சி சாவுக்கு காத்தவராயன் தானே காரணம். சொல்லு, அவன் அம்மா போட்டு செத்தான் ஏன் என்கிட்ட போய் சொன்ன? சொல்ல மாட்டேன். உனக்கு எத்தனை நெஞ்செழுத்தம். உண்மைய சொல்ல போறியா இல்லையா? இல்ல உன் கழுத்தை நிறுத்தி கொள்ளுவேன். சொல்லு, சொல்ல போறியா இல்லையா? இதுக்காகத்தான் அவனை எதிர்த்துக்கிட்டு யாருமே இந்த ஊர்ல உயிரோட இருந்ததில்லை. இத சொல்றதுக்கு கேவலமா இல்ல? பார்த்துறேன், இன்னைக்கு உயிரோட இருக்க போறது நானா இல்ல அவனான? அவன் புள்ளவன் குடிகாரன், கொலை செய்யறது கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டான். தயவு செஞ்சு போகாதீங்க, தயவு செஞ்சு போகாதீங்க, போகாதீங்க. என் தங்கச்சி மானத்தை சூறையாடினவன இந்த துப்பாக்கியால சூறையாடிட்டு வரல. உங்க பிள்ளை எங்க? தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்வியா? அவன் உயிரை விட்டுடுன்னு பிச்சை கேட்க போறீங்க? இல்ல தம்பி, இந்த நாட்டு மானத்தை காப்பாத்துறதுக்கு அவன் எத்தனையோ பேரை சுட்டுக் கொண்டு இருக்கேன். இப்போ இந்த ஊர் மானத்தை காப்பாத்தணும்னா என் மகன் உயிரோடு இருக்கவே கூடாது. ஆமாப்பா, அவனை பிடிச்சு வெறிநாயை கொள்ற மாதிரி சுட்டுக் கொண்டு. எங்கடா காத்தவராயன்? நீ எதுக்கு தேர்றன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அண்ணன் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் நினைச்சா இதே இடத்துல ஒண்ணு சுட்டு பொசுக்க முடியும். ஆனா என் குறியெல்லாம் அவன் மேலதான். எங்க அவன்? மரியாதையா சொல்லு. முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு போ. சொல்றேன். இப்ப நீ சொல்ல போறியா இல்ல? சொல்லிடுறேன் சொல்லிடுறேன்.
அம்மா பெட்டுடி களி எல்லாரும் புரிச்ச செத்த பிறகுதான் தாலியா இருப்பாங்க. உயிரோட இருக்கும் போதே நான் அறுத்துட்டேன். உன் பொண்டாட்டி ஆத்தா கிட்ட உயிர் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கா. உனக்கு சக்தி இருந்தா என் புருஷனை காப்பாத்து, இல்லைன்னா என்னையே எடுத்துக்கோ. லோக நாயகியாமே தைரியம் இருந்தா அவன் வரட்டும். எல்லாரும் உன் சன்னிதானத்துல காசுதான் வெட்டி போடுவாங்க, நான் என் தாலியையே வெட்டி போடுறேன். எதிரிகளை ஒழிச்சு கட்டுறதுக்கு உங்க அம்மா என்னமோ கையில வச்சுக்கிட்டு இருப்பாளாமே. அதான் இது. இத வச்சு உன்னை என்ன செய்யறேன் பார். என்ன மன்னிச்சிடுவா அத்தா. என்ன மன்னிச்சிடா அத்தா, என்ன மன்னிச்சிடு அத்தா. அத்தா அம்மா அம்மா தாயே, சேவல் கொடியும் முருகனுக்கு நீ வேளா வந்த, இந்த பாவிய திருத்துறதுக்கு நீ சேவலாவே வந்துட்டியம்மா. நான் போதையில இருந்து நீ என்ன விட்டு வெளியே இருந்த, இப்ப எனக்கு போதையெல்லாம் தெளிஞ்சு போச்சு. நான் உன்கிட்ட வந்துட்டேம்மா, என்ன ஏத்துக்கம்மா. அம்மா தாயே, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா தாயே, ஓம் சக்தி, ஓம் சக்தி. அம்மா தாயே, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.